சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் இந்த வசனங்களை தியானித்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் ஒரு அசைவில்லாத ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்து நமக்குள்ளாகவும் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியகரமான ஜீவியம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மெய்யான கிறிஸ்துவின் சீஷனாக காணப்படுகிற யாரானாலும் சரி, நீங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்டறியும் போது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார், நாங்கள் அசைவில்லாத ஜீவியம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஒரு கேள்வி எழும்புகிறது, எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது, எப்படி கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழும்புவதுண்டு. கடந்த சில வாரங்களாகவே அதற்கான பதிலை நாம் கேட்டு அறிந்து வருகிறோம். நாம் தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாக ஜீவிப்போமே ஆனால் நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். நாம் தேவன் அருளுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படுவோமே ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தை அடைந்த எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை அசைவில்லாததாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சமயங்கள் உண்டாயிருந்தது. என்றாலும் இயேசு கிறிஸ்துடைய விசுவாச அறிக்கை என்னவாய் இருந்தது என்றால், நான் என்னை அனுப்பின என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக நிலைத்திருக்கிறார், தேவனுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனுபவம் ஒரு மெய்யான கிறிஸ்துவின் சீஷனுடைய அனுபவமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்டவர்கள் 100ஆக பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக காணப்படுவார்கள். 30ஆக அல்ல, 60ஆக அல்ல, 100ஆக பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக அப்படிப்பட்ட மெய் கிறிஸ்துவின் சீஷர்களுடைய வாழ்க்கை காணப்படும். அவர்களுடைய உள்ளமெல்லாம் தேவனுடைய அன்பினால் நிரம்பி காணப்படும். அவர்கள் 100% தேவனுடைய வசனங்களை கை கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலேயும் விளங்க செய்யக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக
நாம் தியானித்து வருகிறோம். இப்படி அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய 8 ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்தோம். முதலாவது, அவர்கள் கர்த்தரை நம்பி ஜீவிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் கன்மலையின் மேல் அஸ்திபாரமிடப்பட்ட வீடாக அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை காணப்படும். அவர்கள் வேத வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பினவர்களாக காணப்படுவார்கள். மூன்றாவதாக, அவர்கள் கர்த்தரையே தங்களுடைய வாழ்க்கையிலே முன்வைத்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். நான்காவதாக, அவர்கள் நீதிமான்களாக பரிசுத்தமாக வாழுவார்கள். ஐந்தாவதாக, அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக தங்கள் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆறாவதாக, அவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். ஏழாவதாக, அவர்கள் உத்தமமாக நடப்பார்கள். எட்டாவதாக, கடந்த வாரத்திலே ஒரு சத்தியத்தை தியானித்தோம். அவர்கள் அதிகாலையில் தேவனை தேடக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த நாளிலே கடைசி ஆவிக்குரிய அனுபவமாக ஒரு சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள தேவாவியானவர் விரும்புகிறார். அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் தியானிக்கும் போது வாசியுங்கள். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ளதாக காணப்படும். அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்னவென்றால், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் காணப்படுவான். ஆகவேதான் அதே அதிகாரம் கடைசி வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவமாக காணப்படுமேயானால், நீங்கள் சொல் தவறாதவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் சொல் தவறாதவர்களாயிருப்பீர்கள். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் தான் ஒரு அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாகவும் காணப்படுவீர்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆணையிட்டதில் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதவர்களாக நீங்கள் ஜீவிக்கிறீர்களா என்று சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே, கர்த்தாவே இதை உமக்கென்று செலுத்துவோம், கர்த்தாவே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், கர்த்தாவே திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், கர்த்தாவே இன்ன காரியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீரானால் இன்ன நன்மையை நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுப்போம், இன்ன காணிக்கைகளை நாங்கள் தேவனுக்கென்று படைப்போம் என்று எத்தனை தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்தீர்கள். அவைகளிலெல்லாம் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்திருக்கிறீர்களா என்பதை சற்று இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை நீங்களே ஒரு தற்பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது.
நீங்கள் கர்த்தருக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்கள், அதை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்து நிறைவேற்றினீர்களா என்று சற்று உங்களை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனிடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியினாலே நஷ்டம் உண்டானது. ஆனாலும் அந்த மனிதன் அந்த நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் தேவனுக்கு ஆணையிட்டு கொண்ட காரியத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் உண்டாயிருந்தது என்று படிக்கிறோம். ஒரு பக்கம் ஆணையிட்டது நிமித்தமாக நஷ்டத்தையும் அவன் சந்தித்தான், அதே நேரத்திலே தேவன் கொடுத்த வெற்றியையும் அவன் அடைந்தான் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் யெப்தா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே யெப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது யெப்தா என்பவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலியாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். கீலேத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று படிக்கிறோம். அதே 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்த யெப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரனாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்றால், அவன் வீணரான மனிதரோடு தொடர்பு கொண்டவனாக காணப்பட்டான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர், பாருங்கள், வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். யெப்தா ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான், பரஸ்திரியின் குமாரனாக காணப்பட்டான். இவனுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் குடும்பத்திலே மற்ற பிள்ளைகள் எல்லாரும் யெப்தாவை பகைக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே யெப்தா என்ன செய்கிறான் என்றால், வீணரான மனிதரோடு தொடர்பு கொண்டு அவனுடைய வேலை என்னவென்றால், அந்த வீணரான மனிதரோடு கூடிக்கொண்டு யுத்தத்திற்கு போகக்கூடியவனாக யெப்தா காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டவனாக காணப்பட்டான் என்று 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். 7ஆம் வசனம். அதற்கு யெப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேலின் மேல் அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ணும்படியாக வருகிறார்கள். இஸ்ரவேலின் மேல் அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ண கடந்து வருகிற அந்த சூழ்நிலையிலே தெய்வ ஜனமே, யெப்தாவின் சகோதரர்கள் எல்லாரும் யெப்தாவினிடத்தில் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யெப்தா ஒரு பராக்கிரமசாலியாக காணப்பட்டபடியால் யெப்தாவை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு துணையாக எங்களோடு வர வேண்டும் என்று சொல்லி யெப்தாவை அழைப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்பொழுதுதான் யெப்தா தன் தகப்பன் வீட்டாரை பார்த்து கேட்கிறான், ஏன் நீங்கள் அல்லவா என்னை உங்கள் வீட்டிலிருந்து துரத்தி விட்டீர்கள், இப்பொழுது ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். யெப்தா தன் தகப்பனாருடைய வீட்டாரை பார்த்து கேட்கிறான், நீங்கள் என்னை பகைத்தீர்கள், என்னை உங்கள் வீட்டிலிருந்து என்னை துரத்தி விட்டீர்கள், இப்பொழுது ஏன் என்னிடத்தில்
உதவி கேட்டு வருகிறீர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் யெப்தா தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே படிக்கிறோம், துன்மார்க்கரோடு யெப்தா நடக்கிறவனாக காணப்பட்டான். துன்மார்க்கரோடு நடந்த யெப்தா ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், கர்த்தருடைய சந்நிதியிலே ஓடி வந்தான். கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் ஓடி வந்து தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள், 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா கிளையாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரன். தெய்வ பிள்ளையே, இவன் ஒரு பராக்கிரமசாலி. வீணரான மனிதரோடு தொடர்பு கொண்டவனாக காணப்பட்டான். தகப்பனாருடைய வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டவனாக காணப்பட்டான். தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். துன்மார்க்கரோடு நடக்கிற ஒரு மனிதனாக யெப்தா காணப்பட்டான். என்றால் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உண்டாகிறது. அந்த திருப்புமுனை எதனால் உண்டாகிறது என்றால், அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே கடந்து வந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதிக்கு நேராக அவன் கடந்து வருகிறான். அவன் கடந்து வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல காரியங்களையும் குறித்து யாரிடத்தில் சொன்னான் என்றால், கர்த்தரிடத்தில் சொன்னான். தெய்வ ஜனமே, இது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களை திரும்பி பாருங்கள். நீங்களும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்தவர்களாக காணப்பட்டீர்கள். ஆனால் தேவாவியானவர் உங்களை வழி நடத்தினார். எங்கே உங்களை வழி நடத்தினார்? கர்த்தருடைய சந்நிதிக்கு நேராக உங்களை வழி நடத்தினார். அவர் உங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே வழி நடத்துவதற்கு, காணப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டியதான சில காரியங்கள் இருந்தது. அது என்ன? உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லி அறிக்கையிட வேண்டியவர்களாக காணப்பட்டீர்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படி நீங்கள் உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மன்றாடின போது கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட சாபங்களை எல்லாம் நீக்கினார். உங்கள் பாவ அறிக்கையை கர்த்தர் செவி கொடுத்து கேட்டு மன்னிப்பை கொடுத்தார். வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் இரக்கம் பெற்றவர்கள். யாரிடத்தில்? தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? தேவன் இரக்கமுள்ளவராயிருந்தார். உங்கள் பாவங்களை மன்னித்தார். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்த ஒரு விசேஷித்த தன்மை என்ன? நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, கர்த்தாவே, எங்களை இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கும், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு மன்றாடினீர்கள். அந்த விசேஷித்த தன்மை, அந்த மனத்தாழ்மைதான் தேவ சமூகத்திலே நீங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பை பெற்ற ஜனங்களாக காணப்படுகிறபடியினால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள். ஆகவே தேவன் கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. தேவன் கொடுத்த ஆத்ம மீட்பு விலையேற பெற்றது. தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்தார். தேவன் உங்களுக்கு இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் எங்கே வந்து சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து
கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். Praise the Lord. வாசியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தெய்வ ஜனமே, நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். முன்பு நீங்கள் நீதிமான்களாக இல்லை, நீங்கள் துன்மார்க்கரோடு சேர்ந்து நடந்தவர்களாக காணப்பட்டீர்கள். முன்பு நீங்கள் வீணரான மனுஷர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக காணப்பட்டீர்கள். முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் முன்னோர்களுடைய பாவங்களும் சாபங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது என்றால் எப்படி எப்தா கர்த்தருடைய சந்நிதியிலே கடந்து வந்து தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்தானோ அப்படியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்த சகல காரியங்களையும் பாவங்களையும் தேவனுக்கு முன்பாக மறைக்காமல் அறிக்கையிட்ட போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்தார், கர்த்தர் உங்களை நீதிகரித்தார், கர்த்தர் உங்களை ரட்சித்தார். தேவனுடைய நீதியிலே வளரும்படியாக முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தார். தெய்வ பிள்ளையே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் உங்களுக்கு கொடுத்தார். எப்தா அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்ன போது, அறிக்கையிட்ட போது வேதம் சொல்லுகிறது, நாம் அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே கீழே படித்துக் கொண்டு வரும்போது அறிந்து கொள்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கினார் என்று படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, யாரெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே கடந்து வருகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பை அடைகிறார்களோ, நிச்சயமாகவே அவர்கள் தேவனால் நீதிமான்களாக்கப்படும் போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறார்கள். எப்தாவினுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். இப்பொழுது எப்தா என்ன செய்கிறான்? ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அந்த பொருத்தனையை குறித்துதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தன்னை தாழ்த்தி எப்தா என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையையும் பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அம்மோன் புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் எழும்புகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வருகிறார்கள். அப்பொழுது எப்தாவை பகைத்த அவனுடைய தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் எப்தாவினிடத்தில் கடந்து வருகிறார்கள். நீ ஒரு பராக்கிரமசாலி, எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். அம்மோன் புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வருகிறார்கள். நீர் எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். தெய்வ ஜனமே, அப்பொழுது எப்தா ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அந்த பொருத்தனையை குறித்துதான் 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த பொருத்தனை என்னவென்றால், கர்த்தாவே, அம்மோன் புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வருகிறார்கள்.
இதோ நான் புறப்பட்டு செல்கிறேன், நீர் அம்மோன் புத்திரரின் மேல் எனக்கு வெற்றியை கொடுப்பீரானால் நான் சமாதானத்தோடு என் வீட்டிற்கு திரும்பி வரும்போது என் வீட்டின் வாசற்படியிலே எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான். தெய்வ ஜனமே, எப்தா என்ன நினைத்தான் என்றால், தான் வெற்றி பெற்று விட்டு சமாதானத்தோட கூட வீட்டிற்கு திரும்பி வரும்போது ஏதாகிலும் ஒரு ஆடு அல்லது ஏதாகிலும் ஒரு மாடு தன்னுடைய வீட்டின் வாசற்படியில் முன்னிருந்து எதிர்கொண்டு வரும், அதை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தி விடலாம் என்று எப்தா எண்ணி இருந்திருக்க கூடும். ஆகவேதான் எப்தா அப்படி ஒரு பொருத்தனையை செலுத்தினான். கர்த்தாவே, நான் அம்மோன் புத்திரரை முறியடித்து விட்டு என் வீட்டிற்கு திரும்பி வரும்போது என் வீட்டிற்கு முன்னே எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு பொருத்தனை செய்ய வேண்டுமானால் எப்தாவிற்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தனைகள் உண்டாயிருந்திருக்க வேண்டும்? ஏதாகிலும் ஒரு ஆடு அல்லது ஏதாகிலும் ஒரு மாடு என் வீட்டின் வாசற்படியின் முன்னே எனக்கு எதிர்கொண்டு கடந்து வரும் என்றுதான் எப்தா நினைத்திருந்திருப்பான். ஆனால் எப்தாவினுடைய இந்த பொருத்தனை நிமித்தமாக ஒரு பெரிய நஷ்டம் எப்தாவினுடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனாலும் எப்தாவிற்குள் இருந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? எப்தாவிற்குள் காணப்பட்ட ஒரு விலையேற பெற்ற விசேஷித்த ஆவிக்குரிய தன்மை என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய நஷ்டத்தை எப்தா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்த வேளையிலேயும் அவன் தான் ஆணையிட்டதிலே தவறாமல் காணப்பட்டான். அவன் தன்னுடைய பொருத்தனைகளிலே உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, வேதத்திலே சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ தேவனுக்கு பண்ணின பொருத்தனைகளை செலுத்து. அதுதான் தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய சத்தியமாக காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்தாமல் போகக்கூடிய சமயங்கள் உண்டாகலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருமேயானால், நீங்கள் தேவனுக்கு பொருத்தனை செய்வதை விட அப்படி பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். அதை தான் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். நீ நேர்ந்து கொண்டதை, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும், செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் செய்த பொருத்தனைகளிலே அவர்கள் உண்மையாய் இருப்பதில்லை. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட மூடர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, இந்த ஓய்வு நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனைகளிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய பார்வையிலே மூடர்களை போல காணப்படுகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனைகளை நீங்கள் செய்யும் போது சில நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் செய்த பொருத்தனைகளிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மூடர்களாக காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் கர்த்தாவே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் கர்த்தாவே நாங்கள் உமக்கு உண்மையாக ஊழியம் செய்வோம் என்று பொருத்தனை செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே அவமானங்கள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும்
கர்த்தாவே உம்மையே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து வாழுவோம் என்று எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக நல்ல தீர்மானங்களையும் பொருத்தனைகளையும் செய்கிறார்கள். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே இன்ன நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீரானால் நாங்கள் உமக்கென்று இவ்வளவு காணிக்கைகளை கொடுப்போம் என்று எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியிலே பொருத்தனை பண்ணி கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அந்த பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை நீங்கள் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் காணப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே மூடர்களாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. ஆகவே நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றுவீர்களாக. அதிலே எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை கர்த்தருக்கென்று செலுத்துவீர்களாக, கர்த்தருக்கென்று உண்மையாக ஜீவிப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கென்று இன்ன காரியத்தை செய்வோம் என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதை பொருத்தனையாக நீங்கள் கர்த்தரிடத்தில் ஏறெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் அதை உண்மையாகவே நிறைவேற்றுவீர்களானால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்று உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பொருத்தனை செய்யுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பொருத்தனை செய்வதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நல்லது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படியுங்கள். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஆகவே தெய்வ ஜனமே, ஒரு தசமபாக காணி உண்மையாக கர்த்தாவே உமக்கு கொடுப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி இருப்பீர்களானால் அதை நீங்கள் செலுத்த வேண்டியவர்களாகிறீர்கள். பரிசுத்தமானதை நீங்கள் விழுங்க கூடாது. பொருத்தனை செய்த பின்பு நீங்கள் யோசிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு கண்ணியாக மாறிவிடும். வாசியுங்கள். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற பொருத்தனைகளிலே எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். 16ஆம் வசனம். புருஷனையும் ஸ்திரியையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறுவயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. வாசியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை நீங்கள் செலுத்தியே தீர வேண்டும். அதை நீங்கள் தாமதப்படுத்த கூடாது. நீங்கள் அப்படி தாமதப்படுத்துவீர்களானால்
ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் கையில் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாவமாகிவிடும். நீங்கள் கர்த்தரை வஞ்சித்து எதை உங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு பாவமாகிவிடும். ஆகவே வேதம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற சத்தியம் என்னவென்றால், நீ அப்படி பொருத்தனை செய்துவிட்டு பொருத்தனை செய்த காரியத்தை தேவனுக்கு செலுத்தாமல் தாமதப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உன் வாழ்க்கையிலே பாவத்தை கூட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு மூடனாக வாழ்வதை பார்க்கிறோம். நீ பொருத்தனை பண்ணி கொள்ளாமல் இருப்பது நலம் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ ஜனங்களே, எப்பொழுது பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். அநேகர் இந்த பொருத்தனை ஜெபம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் ஜீவிக்கிறபடியினால்தான் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமல் தேவனுடைய பார்வையிலே மூடர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை கூட்டிக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் எப்பொழுது பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளிலே இனி எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இனி எந்த ஒரு மனிதர்களுடைய சகாயமும் உங்களுக்கு உண்டாயிராது. இனி எந்த ஒரு மனிதர்களுடைய ஒத்தாசையும் உங்களுக்கு உண்டாயிராது. இனி எங்களை காப்பாற்ற வேண்டுமானால் தெய்வம் மட்டுமே காப்பாற்ற முடியும். இனி எங்களை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே காப்பாற்ற முடியும். இனி எங்களை காப்பாற்ற வேண்டுமானால் எங்களை ரட்சித்த கிறிஸ்து மாத்திரமே எங்களை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுமே. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாத்திரம் நீங்கள் தேவனை நோக்கி பொருத்தனை ஜெபம் செய்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது நீங்கள் பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் மாத்திரமே அற்புதம் செய்வதனால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை பாதையிலே உண்டாகிறது என்றால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தருக்கு நேராக பொருத்தனை ஜெபம் செய்வீர்களாக. அதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் யோனாவினுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கலாம். அந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம், அவன் கடலின் ஆழத்திலே காணப்படுகிறான். அவன் கடலின் ஆழத்திலே மாத்திரமல்ல, கடலின் ஆழத்திலே ஒரு பெரிய மீனின் வயிற்றிற்குள்ளாக காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் யோனாவை காப்பாற்ற முடியும்? ஒரு மனிதன் யோனாவை காப்பாற்ற முடியுமா? கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? யோனாவுடைய வாழ்க்கையிலே யாராகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். இயற்கைக்கு மாறான ஒரு அற்புதத்தை யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவன் அல்லாமல் வேறு யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளாக யோனா காணப்பட்டான். அப்படிப்பட்ட யாரும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக யோனா காணப்பட்டான். ஆகவே யோனா என்ன செய்தான் என்றால், அந்த மீனின் வயிற்றில் இருந்து ஜெபித்தான். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது என்றால், ஒரு பொருத்தனை ஜெபமாக காணப்பட்டது. வாசியுங்கள் யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நன்றாக கவனியுங்கள். இந்த பொருத்தனை ஜெபத்தை யோனா செய்வதற்கு முன்பு வரைக்கும் தேவன் மீனுக்கு கட்டளையிடவில்லை.
ஆனால் இந்த ஜெபத்தை யோனா தேவனுக்கு நேராக ஏறெடுத்த பிறகுதான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு மீனுக்கு வந்தது. மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, எந்த சமயத்தில் நீங்கள் பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, யாராலும் மீட்டு ரட்சிக்க முடியாத சமயத்திலே, சந்தர்ப்பத்திலே யோனா காணப்படுகிறான். அவன் கடலின் ஆழத்திலே, அவன் ஒரு மீனின் வயிற்றிற்குள்ளாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கிருபையை இழந்து போகக்கூடிய நிலையிலே யோனா காணப்படுகிறான். கடலின் ஆழத்திலே, மீனின் வயிற்றுக்குள்ளாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சமயத்திலே யோனா ஒரு சரியான ஜெபத்தை ஏறெடுத்தான். அந்த ஜெபம்தான் பொருத்தனை ஜெபமாக காணப்படுகிறது. இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே யோனா என்ன செய்தான்? ஒரு பொருத்தனை ஜெபம் செய்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1,00,000 மேற்பட்ட ஜனங்களை ரட்சிப்படையும்படியாக, மனம் திரும்ப பண்ணும்படியாக பிரசங்கம் பண்ண வேண்டிய யோனா, நினிவேக்கு போக வேண்டிய யோனா தர்ஷீஷுக்கு நேராக போனான். தர்ஷீஷுக்கு நேராக போய்விட்டாலாவது தேவனுடைய சத்தம் கேட்பதை தடுத்து விடலாம் என்று நினைத்தான். தர்ஷீஷுக்கு போவதினால் அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடிவிடலாம், மறைந்து விடலாம், இனி தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்காது என்கிற தவறான சிந்தையோடு தேவனுடைய சமூகம் இல்லாத இடம் எதுவாய் இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து, தர்ஷீஷ் தான் தேவனுடைய சமூகம் இல்லாத இடம், தேவனுடைய சத்தம் அங்கே ஓடி போய்விட்டால் கேட்காது என்று நினைத்து அவன் யோனா எங்கே சென்றான்? தர்ஷீஷுக்கு சென்றான். ஆனால் கர்த்தருடைய அன்பு யோனாவினுடைய வாழ்க்கையிலே மாறாததாய் இருந்தது. தெய்வ பிள்ளை அவனை மீண்டுமாக கரைக்கு கொண்டு வரும்படியாக தேவனுடைய சித்தம் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, பிரயாணப்பட்ட கப்பலில் இருந்து யோனாவை தூக்கி வீசினார்கள். இப்பொழுது யோனா எங்கே காணப்படுகிறான் என்றால் கடலின் ஆழத்திலே, மீனின் வயிற்றிலே காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இனி யார் யோனாவை காப்பாற்ற முடியும்? யாரும் காப்பாற்ற முடியாது. யோனா இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக காணப்படுவதை யார் அறிவார்? தேவன் ஒருவரே அறிவார். யாருக்காகிலும் தெரியுமா? கடலின் ஆழத்திலே, மீனின் வயிற்றுக்குள் யோனா காணப்படுவதை வேறு எந்த மனிதனும் அறியவில்லை. தேவன் ஒருவரே அறிகிறவராயிருந்தார். இப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலே, இப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே இனி எந்த மனிதனும் காப்பாற்ற முடியாது என்கிற சூழ்நிலையிலே நீ காணப்படுவாயானால் நீ செய்ய வேண்டிய சரியான ஜெபம் என்னவென்றால் பொருத்தனை ஜெபம். யோனா பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். வாசியுங்கள், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. இக்கட்டு நாட்களிலே கர்த்தர் துணையாயிருப்பார். அவர் சமயத்திற்கேற்ற சகாயராயிருப்பார். அவர் தம்முடைய சித்தத்தை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளானாலும் நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய அன்பு மாறாததாயிருக்கிறது. அவருடைய கிருபை வரங்களும் மாறாததாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு அங்கே ஓடி போவேன், தேவனுடைய சமூகத்தை விட்டு இங்கே ஓடி போவேன். தேவனுடைய சத்தம் கேட்காத ஒரு இடம் உண்டானால் அது அந்த இடம்தான். ஆகவே அங்கே ஓடி போவேன் என்று சொல்லி நீ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நீ எங்கே ஓடினாலும் தேவன் உன்னோடு பேசக்கூடியவராயிருப்பார். தேவன் தம்முடைய சித்தத்திற்கு நேராக உன்னை நடத்தக்கூடியவராயிருப்பார். தேவன் தம்முடைய சித்தத்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராயிருப்பார். தெய்வ பிள்ளையே, ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக ஜனங்கள் எப்பொழுது பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும் என்று அறியாதவர்களாக எதற்கெடுத்தாலும் பொருத்தனை, பின்பு அந்த ஜெபத்திற்கு உரிய வல்லமையை அறியாதவர்களாக அந்த பொருத்தனைகளை கர்த்தருக்கு செய்வதும் கிடையாது. ஆகவேதான் கர்த்தருடைய பார்வையிலே அநேகர் பாவிகளாக காணப்படுகிறார்கள், மூடராக காணப்படுகிறார்கள். அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பதும் இல்லை. ஆனால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் பொருத்தனை செய்வதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நல்லா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இனி கர்த்தர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும். அப்படி அற்புதம் செய்தால்தான்
எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு மீட்பு உண்டு என்கிற நிலை காணப்படுமே. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலே மெய்யாகவே வல்லமையான ஜபம், பொருத்தனை ஜபத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். யோனாவுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருப்பாரே. ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே காணப்படுகிற யாரானாலும் அவர்கள் பொருத்தனை ஜபத்தை செய்யும் போது கர்த்தர் மனம் இறங்கி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் தம்முடைய கிருபையின்படி மீட்டு ரட்சிக்க கூடியவராய் இருப்பார். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்வீர்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யெப்தாவுடைய வாழ்க்கை, அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு பொருத்தனை பண்ணினான். அவன் பண்ணின பொருத்தனை என்ன? சற்று அவன் ஆழமாக யோசிக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். கர்த்தாவே, நான் இதோ அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறேன். நீர் எனக்கு வெற்றியை கொடுப்பீரானால் நான் என்னுடைய வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாக எது கடந்து வருகிறதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சந்நிதியிலே பொருத்தனை பண்ணினான். அதனால் என்ன நடந்தது? அவன் நினைத்தபடி ஒரு ஆடு அல்ல, அவன் நினைத்தபடி ஒரு மாடு அல்ல, அவனுடைய செல்லமான மகள், அவன் அம்மோன் புத்திரரை முறியடித்து யுத்தத்திலே வென்று அவன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு நேராக கடந்து வரும்போது யெப்தா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவனுடைய வீட்டு வாசற்படியின் முன்னால் யெப்தா அவனுடைய மகள் எதிர்கொண்டு வருகிறார். எவ்வளவு பரிதாபகரமான நிலை! தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசியுங்கள். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னத்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு இருக்கக்கூடிய தன் வீட்டிற்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே அவனுடைய குமாரத்தியை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அதை நான் மாற்றக்கூடாது என்றான். 39ஆம் வசனத்தை படிக்கும் போது அவன் அப்படியே பொருத்தனையை நிறைவேற்றினான் என்று படிக்கிறோம். 2 மாதம் முடிந்த பின்பு 2 மாதங்கள் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது யெப்தா பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவன் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலியேத்தியனான யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. பாருங்க, தன் பொருத்தனையை நிறைவேற்ற புருஷனை அறியாத தன் ஒரே மகளையே பலி கொடுத்தான். இந்த யெப்தா பெரிய வெற்றியை அடைந்தான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசியுங்கள். அவன் தேவனுக்கு செய்த பொருத்தனைகளை
ஆணையிட்டதில் நஷ்டம் வந்த போதும் தவறாது செலுத்தினபடியால் பின்பு எப்தாவினுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றி உண்டானது என்று படிக்கிறோம். பின்பு எப்தா கிலேயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி கீலேயாத்தின் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கிலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் பெரிய வெற்றியை எப்தா சுதந்தரிப்பதை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளை தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பொருத்தனை செய்வதை பார்க்கலாம், பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். ஒருவேளை கர்த்தர் மாத்திரமே அற்புதம் செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே மீட்பு உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்கிற சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே வல்லமையான ஜபம், பொருத்தனை ஜபம், அதை நீங்கள் கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்கிற பொருத்தனை நீங்கள் கர்த்தருக்கு தவறாமல் செலுத்துவதற்கு ஏதுவாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆனால் இந்த எப்தா தான் பொருத்தனை செய்வதற்கு முன்பாக அறிந்திருக்கவில்லை. தான் அம்மோன் புத்திரர் மேல் வெற்றி பெற்று வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வரும்போது அவனுடைய வீட்டு வாசற்படிக்கு முன்னால் இருந்து எதிர்பட்டு வருவது அவனுடைய ஒரே மகளாய் இருக்கும் என்பதை எப்தா யோசித்திருக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலேயும் தேவன் உங்களுக்கு ஒரு தூது கொடுக்கிறார். பொருத்தனை நீங்கள் செய்வது நலம், ஆனால் அந்த பொருத்தனை செய்யும் போது தீர்க்கமாக தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியுமா என்பதை அறிந்து பொருத்தனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்திற்கு ஏதுவாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேசியின் மகன் எப்தா, அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உண்டா? எத்தனை தரம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனைகளை செய்தீர்கள்? கர்த்தாவே, ஊழியத்திற்கு கொடுப்பேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணின காணிக்கைகளை செலுத்துவேன், ராப்போஜன ஆராதனைக்கு கடந்து செல்லுவேன். இப்படியாக எத்தனை பொருத்தனைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து சொன்னீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை அடையாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை செய்யாமல் இருப்பதுதான். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மூடராக அல்ல, கர்த்தர் உங்களை ஞானவான்களாக காணட்டும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கட்டும். நீங்கள் செய்த பொருத்தனைகளை கர்த்தருக்கு செலுத்துவீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை மகா திரளாக ஆசீர்வதிப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக, கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கூடியவராக, ஒரு அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தோடு காணப்படுவீர்கள் என்றால், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவர்களாயிருப்பீர்கள். எப்தா அப்படியே ஆணையிட்டதில் நஷ்டம் வந்த போதும் தவறாது காணப்பட்டான். அப்படியே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அது நிமித்தமாக கிறிஸ்து உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர் என்பதையும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் என்பதையும், நீங்கள் ஒரு அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவர்கள் என்பதையும், நீங்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்பதையும், தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக பூர்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் விளங்க செய்கிறவர்களாக, கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நீங்களும் நடக்கிறவர்களாக, உன்னதமான தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்படுவதற்கு சாட்சிகளாக வாழ தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் உம்முடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அவர்கள் இயேசுவே உமக்குள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். நீர் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியவராய் இருக்கிறீர்.
அவர்கள் நீர் நடந்தது போல நடக்கிறவர்களாக வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை சத்தியத்தின் மூலமாக கேட்க செய்தீரே, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி அசைவில்லாத ஜீவியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும் என்பதை கற்றுக்கொள்ள செய்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவே உம்மை நம்பி ஜீவிப்பார்கள். அவர்கள் கர்த்தாவே வேத வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து தங்கள் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பினவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தாவே உம்மையே தங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜீவிப்பார்கள். அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள், பரிசுத்தமாக வாழ்வார்கள். அவர்கள் கர்த்தாவே கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் உத்தமமாக நடப்பார்கள். அவர்கள் அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை கற்றுக்கொள்ள செய்தீரே. முடிவாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தாவே அப்படிப்பட்டவர்கள் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பார்கள் என்கிற சத்தியத்தையும் கேட்க செய்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பொருத்தனை ஜெபம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை யோனாவின் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எப்படி எப்தாவினுடைய வாழ்க்கையிலே நஷ்டம் வந்த வேளையிலேயும் அவன் ஆணையிட்டதிலே தவறாமல் இருந்தான், மிகப்பெரிய வெற்றியை அடைந்தான் என்பதையும் கற்றுக்கொள்ள செய்தீரே. அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே சாட்சியாக வாழ வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 அசைவில்லாதவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய எல்லா திவ்ய ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.